நம்ம நெல்லூர் ஜிலிபி பிரீட் மட்டும் தான் பண்றோம். அதுவும் மதுரை கிடாவும் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை கிடா, நாட்டு கிடா. ஓகே. நீங்க எத்தனை மாசம் குட்டியே எடுத்துட்டு வருவீங்க, எவ்வளவு நாள் நீங்க வச்சு விற்பீங்க? நம்ம 3 months கிட்ட எடுத்துட்டு வருவோம். 3 months எடுத்துட்டு வந்து அது 4 பல்லு வரைக்கும் வச்சிருக்கோம். 4 பல்லுக்கு மேல வச்சுக்க மாட்டோம். அதுக்கு மேல வச்சோம்னா ரேட்டு போகாதா இல்ல எப்படின்னு? 4 பல்லுக்கு மேல நம்ம கொடுக்கறது இல்ல, நம்ம 4 பல்லு தான். 4 பல்லு வரல இங்க வச்சு வளர்த்து கொடுத்துறீங்க. 4 பல்லு வரதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? கரெக்டா 2 வருஷம். 2 வருஷம் ஆகும். நீங்க 3 மாசம் குட்டியை எடுத்து வந்து 2 வருஷம் இங்க வளர்த்து அதுக்கப்புறம் சேல் பண்றீங்க. ஆமா 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 ஆமா. இது எத்தனை நாள்? மேக்ஸிமம் 2 வருஷம்ன்றது அவ்வளவு டைம் ஆகாது. 1.5 வருஷத்துல மேக்ஸிமம் 1.5 வருஷம் 2 பல்லு தான். 4 பல்லு கூட மேக்ஸிமம் வச்சுக்க மாட்டோம். 2 பல்லு மேக்ஸிமம் கொடுத்துருவோம். 2 பல்லு எடுத்துறீங்க. எத்தனை மாசத்துக்கு ஒரு டைம் குட்டி எடுத்துட்டு வருவீங்க? 1 year once தான். 1 year once. இடையில யாரும் குட்டி நம்ம லாட்டா கேட்டாங்கன்னா கேட்கறவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதோட சரி. குட்டியா எடுத்து கொடுத்துருவீங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. இதை வாங்கிட்டு போறவங்க எந்த மாதிரி பர்பஸ்க்காக வாங்கிட்டு போவாங்க? மீட் பர்பஸ் மட்டும் வாங்கிட்டு போவாங்களா இல்ல வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு போவாங்க? இல்ல வளர்க்கறதுக்கும் ஆட்டுக்கு கிடாக்கு வாங்கிட்டு போறதுக்கும் வாங்கிட்டு போவாங்க. கடையில ஆடு நிறைய இருக்கும்ல மந்தையில, அவங்க கிடைக்கு வாங்கிட்டு போறது வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் பக்ரீத், அப்புறம் கோயில் பர்பஸ்க்கு, கோயில் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம்.